Dear student, 12th standard chapter 1 exercise 1.4 fifth sum complete பண்ண போறோம். ஒரு ஃபேமிலி 3 மெம்பர்ஸ் ஒரு டின்னருக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஓகே, ஒரு ஃபேமிலி நேரம் அவங்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு வராங்க. 3 people 3 மெம்பர்ஸும் டின்னருக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஓகே, அந்த ரெஸ்டாரண்ட்ல நமக்கு ரேட் எவ்வளவு? நமக்கு இட்லி வடை தோசை இருக்குது. ஓகே, அது ரேட்டு நமக்கு என்னன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரேட்லாம் கொடுக்கல. ஆனாங்க நமக்கு 2 தோசை 3 இட்லி 2 வடை, அதோட டோட்டல் ரேட்டு 150. நெக்ஸ்ட் நேரம் 2 தோசை 2 இட்லி அண்ட் 4 வடை, அது ரேட்டு ₹200. நெக்ஸ்ட் 5 தோசை 4 இட்லி 2 வடை, அதோட 250. ஓகே, அது செட்டாக ரேட்டு ஒரு இண்டிவிஜுவல் ரேட்லாம் இல்லை, ஃபுல்லாக அந்த ரேட்டு. ஓகே, அப்போ 3 கொடுத்துறாங்க. அந்த ஃபேமிலி எவ்வளோ அமௌண்ட் கைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க? 350 தான் அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே டின்னருக்காக போகிறாங்க. ஓகே, இப்போ அவங்க என்ன என்ன வரும் அந்த டின்னரில் சாப்பிட்றாங்கன்னா 3 தோசை சாப்பிட்றாங்க, 6 இட்லி 6 வடை மட்டும் தான் அந்த டின்னரில் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்டு பில்லு வருது. பில்லு அந்த 350க்குள்ளே பில்லு கொடுத்துருப்பாங்களா இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்திருக்குமான்னு நேரம் ஒன்றா செக் பண்ணால் பை கிராமஸ் உள்ள ஃபாலோ பண்ணி செக் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. இதுதான் நம்ம கொஸ்டின் மார்க். ஓகேவா, புரியுதுங்களா? ஓகே, அவன் டோட்டல் ரேட்னா இண்டிவிஜுவல் ரேட்டு சொல்லலை. அவன் இட்லி ஒரு 1 இட்லி ₹1, தோசை ₹1 மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் நான் செட்டாக சொல்லிட்டான். 2 தோசை 3 இட்லி 2 வடை, இது ரேட்டு. அது ஒவ்வொரு ரேட்டும் தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டு அந்த ஃபேமிலி 350 தான் அந்த டின்னருக்கு நான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அது எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகல. அந்த 350க்குள்ளே நான் அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க? 3 தோசை சாப்பிட்றாங்க, 6 இட்லி 6 வடை தான் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்டு அந்த பில்லு 350க்குள்ளே வருமா அதில் எக்ஸ்ட்ரா பில்லு போயிருக்குமான்னு செக் பண்ண போகிறோம். கிராமர் ரூல் ஃபாலோ பண்ணி செக் பண்ண போகிறோம். ஓகே, செக் பண்ணலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் அந்த ரேட்டோட நமக்கு இது என்னென்னு பார்க்க போகிறோம். நமக்கு இட்லியோட ரேட்டு தெரியணும், வடையோட ரேட்டு தெரியணும், தோசையோட ரேட்டு தெரியணும். அது எனக்கு தெரியுமா? தெரியாது இண்டிவிஜுவலுக்கு. அப்போனா இந்த காஸ்ட் ஆஃப் த 1 தோசை, ஒரு தோசையோட ரேட்டு என்ன வரும்? ₹X கன்சிடர் பண்ணிட்டோம். ஓகே, ஏன்னா நான் எக்ஸ்னு எடுத்து XY தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒன் இட்லியோட ரேட்டு ஒய்ன்னு எடுத்துடும். இந்த காஸ்ட் ஆஃப் 1 வடையோட ரேட்டு ₹Z நானாக கன்சிடர் பண்ணிட்டோம். ஓகே, இதை நானாக எடுத்துக்கிறோம். ஏன்னா ரேட் எனக்கு தெரியாது, XY கன்சிடர். சரி, இப்போ கொஸ்டின் வாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த டோட்டல் நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க? 2 தோசை. ஓகே, 2 தோசை என்ன எடுத்து நமக்கு எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். எத்தனை தோசை நமக்கு? 2 தோசை. அப்போ 2 × 2 இது நேரம் அந்த ரேட்டு கூட மல்டிப்ளை பண்ணிக்க 2x. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 இட்லி நான் என்ன டினோட் பண்ணிக்கிறோம்? இட்லி ஒய் டினோட் பண்ணிட்டோம்னா அப்போ எத்தனையோ வரலாம்? 3 இட்லி. அப்போ 3 × y. நெக்ஸ்ட்டு 2 வடை என்னென்ன எடுத்து நமக்கு ரேட்டு? வடை 2 வடை. அப்போ 2 × z. அதான் ஈக்குவல் எவ்வளோ ருபீஸ் டோட்டல் அமௌண்ட்டு? 150. ஈக்குவேஷன் 1. செகண்ட் என்ன நமக்கு? அதே சேம். ஓகே, 2 தோசை 2 × x 2 தோசை. நெக்ஸ்ட்டு 2 இட்லி நேரம் 2y. நெக்ஸ்ட்டு 4 வடை எவ்வளோ நமக்கு? 4z. ஈக்குவல் எவ்வளோ ருபீஸு? 200. நெக்ஸ்ட்டு 5 தோசை 5 × x 4 இட்லி 4 × y. நெக்ஸ்ட் நமக்கு 4 இட்லி. நெக்ஸ்ட்டு 2 வடை 2 × z. ஈக்குவல் எவ்வளோ ருபீஸு? 250. ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன். இதை நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் இது சிம்பிள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனோட டெல்லு ஃபார்ம் பண்ணுறோம். டெல் நேரம் XY கோஎஃபிஷியன்ட் எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, XY ஃபஸ்ட்டு இது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ரிசல்ட் நமக்கு இந்த சிம்பிள் என்ன? 2 + 2 கேன்சல் பண்ணால் 2 × 4 என்ன? 16 - 16 இங்கே ப்ளஸ் வரும் நமக்கு. என்ன நமக்கு? ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் -3 4 வரனா -20 ப்ளஸ் ப்ளஸ் 2 கேன்சல் பண்ணால் 2 4 தான் 8 -10. சிம்பிளை பண்ணால் டோட்டலாக சிம்பிளிஷன் பண்ணால் நமக்கு 20. இட் இஸ் என்ன நமக்கு? நான் ஜீரோ சிங்குலர் மேட்ரிக்ஸ். 0 வரல, 0 வந்தால் இன்ஃபினிட்டி வந்துடும். கண்டிப்பாக என்ன வரும்? டெல் வேல்யூ நாட் ஈக்குவல் 0 தான் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் Δx ஃபார்ம் பண்ண போகிறோம். Δx நம்ம என்ன வரும்? இந்த எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஈக்குவல் வேல்யூ ரேட்டுக்கு இந்த வேல்யூ தான் யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ரிமைன் இந்த ஒய் வேல்யூ Z வேல்யூ அப்படியே அட்டாச் பண்ணுறது. ஓகே, ஓகே, இப்போ டேரெக்டாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணால் நமக்குன்னா கொஞ்சம் லென்த்தாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது ஹெவி லெவலில் ஒரு ஆன்சர். என்ன நமக்கு இதே நம்ம டிட்டர்மன் நமக்கு எனி ஒரு ரோல் காமன் ஃபேக்டர் இருந்தால் நமக்குன்னா
வெளில எடுக்கலாம். நமக்கு ரூல் இருக்குது. நமக்கு எனி ரோவில் சிங்கிள் ரோவில் காமன் ஃபேக்டர் இருந்தால் வெளில எடுக்கலாம். நமக்கு இது ஃபுல்லாக நமக்கு என்ன வரும் 50 காமனாக எடுக்கலாம். சி இல்லைன்னா C1ல் காமனாக 50 எடுத்தால் இங்கே எத்தனை 3 டைம்ஸ் 50 இருக்கும். இங்கே 4 டைம்ஸ் 50 இருக்கும். இங்கே 5 டைம்ஸ் 50 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு C3ல பாருங்கள். C3 எல்லாத்துலையும் 2 காமனாக எடுக்கலாம். பாருங்கள் 2 எனி ஒரு காலத்தில் காமன் ஃபேக்டர் இருந்தால் டிட்டர்மனில் சிங்கிள் ரோவிலையும் ஒரு காமன் ஃபேக்டர் இருந்தால் வெளில காமன் எடுக்கலாம். நான் மேட்ரிக்ஸில் ஃபாலோ பண்ண முடியாது. கரெக்டாக இருங்க. மேட்ரிக்ஸில் டோட்டல்லையும் காமன் ஃபேக்டர் இருந்தால் தான் நம்ம எடுக்கலாம் நமக்கு. ஆனால் டிட்டர்மனில் எனி ஒரு சிங்கிள் ரோலெல்லாம் காமன் ஃபேக்டர் இருந்தாலும் காமனாக வெளில யூஸ் பண்ணலாம். அப்போ 2 இதில் எடுத்துட்டா இல்லை 50 எடுத்துட்டா இங்கண்ணா இந்த சிம்பிளிஃபிகேஷன் மேட்ரிக்ஸ் வரும் நமக்கு. 50 × 2 100. திரும்பி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ சிம்பிளாக வேல்யூஸ் ஃபாலோ ஆகிடுச்சு போகுது. எக்ஸ்பிளைன் ப்ளஸ்ஸு மைனஸு +3 கேன்சல் ஆனால் 2 - 8 +2 - 3 கேன்சல் பண்ணுங்க 4 - 10 +1 கேன்சல்னா 4 4 16 5 2 -10. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் ஆன்சர் முடிச்சு 100 அப்படியே இருக்கும். -6 இது -6 இது என்ன -18 +18 +6 18 என்ன இதுனா இந்த இது கேன்சல் ஆகிடும். இதுனா 6 600 600. அப்போ ΔX 600. நெக்ஸ்ட் ΔY என்ன நமக்கு இந்த டெல் வேல்யூல என்ன Y வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு அந்த 150 200 நெக்ஸ்ட் என்ன 250 யூஸ் பண்ணோம். Z வேல்யூ அப்படியே அட்டாச் பண்ணுங்க. எக்ஸும் இசட்டும் அட்டாச் பண்ணிட்டு இந்த Y வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரேட் இருக்கு ஒரு 150 ரேட் 200 250 அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம ஹெவி லெவல் ஆன்சர் வரும். அது என்ன யூஸ் பண்ணலாம் இந்த இது மட்டும் நமக்கு காமன் ஃபேக்டர் எடுக்கலாம். 50 எடுக்கலாம். இதில் ஒரு 2 காமன் ஃபேக்டர் எடுக்கலாம். அப்போனா நமக்கு 3 டைம்ஸ் இருக்கும். 4 டைம்ஸ். இதில் 2 எடுக்க முடியாது. ஏன் இங்கே 5 இருக்குது. அப்போ இதில் 2 எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா 2 2ங்கிறது 4 2 இருந்துச்சுன்னா எடுக்கலாம். என்னங்க நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குது. அப்படியே காமன் ஃபேக்டர் ஆகும். இதில் மட்டும்தான் நமக்குண்ணா C2 மட்டும்தான் 50 எடுக்கலாம். C3ல 2 எடுத்துட்டா அப்போ 3 டைம்ஸ் இருக்கும். 350 இருக்கும். இது 450 இருக்கும். இது 550 இருக்கும். ஸோ இதில் ஃபுல்லாக 2 எடுத்துட்டா இது 1 டைம்ஸ் இருக்கும். இது 2 டைம்ஸ் 1 டைம்ஸ். இப்போ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 15 × 2 100 இங்கே ப்ளஸ்ஸு கேன்சல் நமக்கு 4 -10 +2 -3 இது கேன்சல் 2 -10. நெக்ஸ்ட் +++1 கேன்சல்னா 2 5 10 நமக்கு -20. சிம்பிளேஷன் பண்ணால் -6 -8 -10 இது ஃபுல்லாக சிம்பிள் என்ன மைனஸ் நமக்கு 2. அப்போ 2 மட்டும் ரிமைனிங்னா 24ல் 22 போனால் 2 × 100 நமக்கு 200. ΔY வேல்யூ 200. நெக்ஸ்ட் ΔS என்ன நமக்கு X வேல்யூ அப்படியே அட்டாச் பண்ணிடணும். Y வேல்யூ அட்டாச் பண்ணிட்டு அந்த Z வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு இந்த 150 200 250 எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனி ஒரு ரோல காமன் ஃபேக்டர் எடுக்க முடியுமா? ஜஸ்ட் C3ல மட்டும் தான் 50 எடுக்கலாம். நீ எது காமன் ஃபேக்டருக்கு அப்புறம் இங்கே வரும். இதில் 2 கூட எடுக்கலாம். இங்கே 3 இருக்குது. காமன் எடுக்க முடியும். காமன் ஃபேக்டர் இருந்தால் தான் எனி ஒரு ரோல டிட்டர்மனில் காமன் ஃபேக்டர் இருந்தால் கம்பல்சரி வெளியே தான் எடுக்கலாம். ஓகே, அப்போ 50 மட்டும் எடுத்தால் தான் இது மட்டும் தான் எடுக்க முடியும். 50 எடுத்துட்டா இந்த C2 C1 அப்படி இருக்கும். C2 அப்படி இருக்கும். இது மட்டும் நமக்கு 3 டைம்ஸ் 450 இருக்கும். இது 550 இருக்கும். ஜஸ்ட் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே என்ன நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு 2 கேன்சல் 4 5 10 -16 +2 -3 கேன்சல் 10 நமக்கு -20 +3 8 -10 இது -6 இது சிம்பிளை பண்ணால் -10 இது சிம்பிளை பண்ணால் -2 ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் -12 30 -6 சிம்பிளை பண்ணால் 12 × 50 600. ஓகே, அப்போ ΔS லாஸ்ட் என்ன பண்ணோம் பை கிராமர் ரூல். ஓகே, பை கிராமர் x = ΔX/del. ΔX வேல்னா ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணோம் 600 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணோம். டெல் வேல் தெரியும் 200 இருக்கா 20 டெல் எதனா 20 இப்போ 20 அப்போ சிம்பிளை பண்ண நமக்கு இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். 12 பண்ணால் எத்தனை டைம்ஸ் நமக்கு 30 டைம்ஸ். அப்போ x வேல்யூ 30. y = ΔY வேல்யூ நமக்கு 200 / 20 இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். 12 பண்ண நமக்கு 10 அப்போ y 10. ΔZ வேல்யூ 600 / del வேல்யூ 20 இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். 12 பண்ண நமக்கு 30. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் தோசையோட ரேட் நமக்குன்னா நமக்கு தோசை நான் எக்ஸ்ன்னு எடுத்துருமா. அப்போ எக்ஸ் வேல்யூனா நமக்கு 30. அப்போ ஒரு சிங்கிள் தோசை ரேட் எவ்வளோ நமக்கு 30 rupees.
இட்லியோட ரேட் எவ்வளோ நமக்கு 10 rupees ஒரு சிங்கிள் இட்லி. வடை எவ்வளோ ரேட் நமக்கு ஒரு சிங்கிள் வடை 30 rupees. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூ யூஸ் பண்ணிட்டான். ஓகே, அதான் கொஞ்சம். இப்போ நெக்ஸ்ட்டு அவன் நமக்கு அந்த ஃபேமிலி வந்து நான் ரெஸ்டாரண்ட் என்னென்ன சாப்பிட்றான் நமக்கு 3 தோசை சாப்பிட்றாங்க, 6 இட்லி, 6 வடை மட்டும் தான் சாப்பிட்றாங்க. அப்போ என்ன வரும் 3 இன்ட்டு நமக்கு என்ன வரும் அந்த ரேட்டு நான் மல்டிப்ளை பண்ணலாமா? என்ன வரும் தோசை எவ்வளோ ரேட்டு 30. அப்போ 3 இன்ட்டு 30. இட்லி எவ்வளோ நமக்கு 6 இட்லியா 6 இன்ட்டு இட்லி ரேட் எவ்வளோ 610 ப்ளஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணோம், ஏன்னா எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கணும் ரிசல்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு 6 வடை 6 இன்ட்டு 30 அவனா 90, 60, நமக்கு 180 எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு ருபீஸ் 330. அவங்க ஆனால் ரெஸ்டாரண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க 350 எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ லெஸ் தேன் 350 இருக்குது. அப்போ கண்டிப்பாக கோயில் நமக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன வரும் 20 rupees எக்ஸ்ட்ராவே இருக்கும் நமக்கு. ஆனால் 350 எடுத்துகிட்டு போகிறாங்க, 330 மட்டும் தான் என்ன வரும் பில்லு வருது நமக்கு. அந்த பில்லு வந்து என்ன வரும் மேனேஜ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. கன்ஃபார்மாக என்ன வரும் 350க்குள்ளே பேமெண்ட் என்ன நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கும், ப்ராப்ளம் இல்லை. அதான் என்ன வரும் கொடுப்பாங்களா இல்லை எக்ஸ்ட்ரா கூட எஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. எஸ்ன்னு சொல்லலாம், கம்பல்சரி இது மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு அந்த 350க்குள்ளே என்ன வரும் எடுத்துனா கொடுக்க வேண்டிய வருமா இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அங்கே பேமெண்ட் பண்ணணும். இருக்கிறது 350 தான். அந்த 350 கம்பல்சரி 3 தோசை சாப்பிட்ருப்பாங்க, 6 இட்லி சாப்பிட்டாங்க, 6 வடை கம்பல்சரி சாப்பிட்டு அவர் டோட்டல் ரேட்டுலாம் 330 தான் வந்திருக்கும். எக்ஸ்ட்ரா 20 rupees அந்த கையில் இருந்திருக்கும். ஓகே, ரிட்டன் அவங்க வந்து மேனேஜருக்கு கொடுத்துருப்பாரு. ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark question.